நீங்கள் விரும்பும் ஆணை காதலில் விழ வைப்பது எப்படி என பார்க்கலாம் வாருங்கள். உங்களுக்கு சில தந்திரங்கள் தெரிந்தால் போதும். இந்த விஷயத்தில் சில நுணுக்கங்களும் ரகசியங்களும் உள்ளன. நீங்கள் விரும்பும் ஆணை வசீகரிப்பது அவ்வளவு கடினம் அல்ல. பெண்களுக்கு ஆண்களை தங்கள் பின்னால் வரவைப்பது மிகவும் பிடிக்கும். தனக்கு அந்த ஆணை பிடித்திருந்தாலும் தனக்காக அந்த ஆண் தன் பின்னால் அலைய வேண்டும் என்பது பெண்களின் ஆசை. சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் பல காதலிக்கும் பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. உங்களுக்கு பிடித்த ஒரு ஆணை உங்கள் பின்னால் அலைய வைப்பது எப்படி என பார்க்கலாம் வாருங்கள். சரியான நபரை தேர்ந்தெடுங்கள். உங்கள் பின்னால் ஒருவர் சுற்ற வேண்டும் என்றால் அவருக்கு உண்மையாக உங்களை பிடித்திருக்க வேண்டும். ஒருவருக்கு உண்மையாக உங்களை 100% பிடித்திருக்கிறதா என்பதை அவரே சொன்னால் தவிர மற்ற விதத்தில் எப்படியும் அறிய முடியாது. ஆனால் சில செயல்கள் மூலம் அவர்கள் அதை உணர்த்தக்கூடும். கூட்டத்தில் இருக்கும் போது உங்கள் மீது தனி அக்கறை காண்பிப்பார்கள். மற்ற நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் தவறு செய்துவிட்டால் அதை அவர் சமாளித்தல் அல்லது பழியை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்குதல் போன்ற வகைகளில் வெளிப்படுத்தலாம். இவ்வாறான நபர்களையே உங்கள் பின்னால் சுற்ற வைக்க முடியும். அவர்களை தேர்ந்தெடுப்பதுதான் உங்கள் முதல் வேலை. முதலில் செய்ய வேண்டியது உங்கள் தோற்றத்திற்கு கவனம் செலுத்தி அதை சரி செய்வதுதான். பெரும்பாலான பெண்களுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது. கவர்ச்சியாக ஆடைகளை அணிவது மூலம் ஆண்களை கவர்ந்து பின்னால் சுற்ற வைக்கலாம் என. ஆனால் உண்மையில் கவர்ச்சியாக ஆடைகளை அணிவது ஆண்களிடம் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களை அழகாக காட்டும் உடைதான் உண்மையில் அவர்களை ஈர்க்கும். குறிப்பாக பெரும்பாலான தமிழ் பசங்களுக்கு பெண்கள் புடவை அணிவது பிடிக்கிறதாம். நீங்கள் விரும்பும் அந்த ஆணிற்கு பிடித்த உடை, குறிப்பாக உங்கள் உடல்வாகுக்கு ஏற்ற ஆடையை அணியுங்கள். உங்கள் உடல் தோற்றத்தையும் முக வடிவத்திற்கும் ஏற்ற ஆடைகளை அணியுங்கள். ஒவ்வொரு பெண்ணும் அழகாக இருக்க அவளது தோற்றத்தை கண்காணிக்க வேண்டும். ஆண்கள் தோற்றத்தில்தான் முதலில் கவனம் செலுத்துகிறார்கள். முதலில் பெண் தன்னை நேசிக்க வேண்டும். நீங்களே உங்களை நேசிக்கும் போது உங்களின் அழகு இயற்கையாகவே அதிகமாகும். இயல்பாக இருங்கள். உங்கள் மீது விருப்பமுள்ள ஆண்கள் அவர்கள் இல்லாத நேரங்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என நினைப்பார்கள். நீங்கள் அவர்களை நினைவாக இருந்தாலும் வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் நண்பர்களுடன் கலகலப்பான நேரமாக அதை மாற்றுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். நீங்கள் இயல்பாக இருப்பதாக அவர்கள் நினைக்க வேண்டும். அதைவிட வேறு என்ன பொறாமையை அவர்களிடம் நீங்கள் ஏற்படுத்திவிட முடியும். ஆண்கள் எளிதில் அணுகக்கூடிய பெண்களால் ஈர்க்கப்படுவதில்லை. அந்த பெண் ஒரு கோட்டையைப் போல அசைக்க முடியாதவள் என்றால் அந்த ஆண் அதை வெல்ல விரும்புவான். எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆண் தீர்க்க வேண்டிய சில ஆர்வத்தையும் மர்மத்தையும் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் அவர்களிடம் சற்று பிஸியாக இருப்பதாக காட்டிக்கொள்ளுங்கள். குறிப்பாக அவர்கள் உங்களை வெளியில் செல்லத்தான் அழைக்கிறார் என தெரிந்தால் நீங்கள் அவர்கள் கூறும் நேரத்திற்கு வர முடியாது என கூறி வேறு நேரத்தை கூறுங்கள். அவர் குறிப்பிட்ட நேரத்தில் சற்று பிஸியாக இருப்பதாக கூறுங்கள். நீங்கள் என்னதான் அவரது போன் காலுக்காக காத்திருந்தாலும் அவ்வப்போது அவரது கால்களை எடுப்பதை தவிர்த்து விடுங்கள்.
சிறிது நேரம் கழித்து நீங்கள் பிஸியாக இருந்ததாகவும் அதனால் கால்களை எடுக்கவில்லை எனவும் எதற்காக கால் செய்தார் எனவும் கேளுங்கள். மற்ற நபர்களிடமிருந்து ஒரு பெண் சற்று வித்தியாசமாக இருந்தால் ஆண்கள் அவளிடம் எளிதில் ஈர்க்கப்படுவார்கள். ஒரு மனிதனின் உற்சாகத்தை தூண்டுவது மிகவும் எளிது. அவரால் ஒருபோதும் செய்ய முடியாததை அவருக்கு செய்து காட்டுங்கள். எடுத்துக்காட்டிற்கு கைவினைப் பொருட்கள் அல்லது எம்பிராய்டரி அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களது தனித்தன்மையை அவருக்கு காட்டுங்கள். இதை எல்லாம் செய்து அவர் உங்கள் பின்னால் அலைகிறார் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் சில நாளுக்கு அதை அனுபவித்துவிட்டு அந்த உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுங்கள். நீண்ட நாள் நீங்கள் அவரை அலையவிட்டால் அவர் ஒரு கட்டத்தில் உங்களை வெறுக்க துவங்கி விடுவார் என்பதை மறக்காதீர்கள். பெண்களை விட ஆண்களே காதல் விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். உங்களைப் போலவே ஆண்களுக்கும் காதலிக்க ஆசை இருக்கும். நீங்கள் விரும்பும் நபர் மீது உண்மையான அன்புடன் இருப்பது ஆண்களை சட்டென்று உள்ள வைத்துவிடும். ஆண்களிடம் பழகும் போது அனைத்திலும் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் மதித்தால் உங்களை மிகவும் விரும்புவார்கள். பெரும்பாலும் ஆண்கள் பெண்களிடம் பிரச்சனைகளை சொல்வதில்லை. உங்களிடம் தனது பிரச்சனைகளை சொல்லும்போது அதை காது கொடுத்து கேளுங்கள். அவரது பிரச்சனைக்கு உங்களால் முடிந்த தீர்வு சொல்லுங்கள். அவருக்கு தேவை தீர்வல்ல, உங்களின் ஆறுதல் மட்டுமே. ஆறுதல் சொல்லும் பெண்களை ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவரிடம் மட்டும் இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளும் பெண்களை ஆண்கள் எளிதில் காதலிப்பார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பெரும்பாலான ஆண்கள் பெண்களின் கலரை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு கலர் என்பது இரண்டாம் பட்சமே. அவரிடம் எப்போதும் அக்கறை காட்டுங்கள். நீங்கள் காட்டும் அக்கறை உங்கள் மீது காதலில் விழ வைத்துவிடும்.